மக்களே, பஞ்சாபோட ஸ்ட்ரீக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறதுல தான்டா நாங்கள் கிங்குன்ற மாதிரி ஆர்ஆர் அணி எண்டு கார்டு போட்டு முடிச்சு விட்டாங்க பஞ்சாபோட ஸ்ட்ரீக்கை. ஐபிஎல் 19 வரலாற்றையே புரட்டி போடுற ஒரு ஸ்ட்ரீக் தான் வச்சிருந்தாங்க. அதை முடிக்கிறதுல நாங்கள் கிங்குடா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் 222 ரன்னு அடிச்சிருந்தாலுமே அதை போட்டு டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவுலிங்ல மிகப்பெரிய ஒரு கோளாறுத்தனத்தையும் சொதப்பலும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்க பாருங்க, 222 அதுலயும் குறிப்பா லாஸ்ட்ல வந்து மொமெண்டம் போயிருச்சு. நடுவுல பிரப் சிம்ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மொமெண்டம் போனாலுமே அங்க அல்க் இறக்குறோண்டா அல்குன்ற மாதிரி மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை இறக்கி 22 பந்துக்கு 62 ரன்னு 6 6 4 4ன்ற மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு மொமெண்டத்தை எடுத்துட்டு போனார். நீங்க என்ன மொமெண்டத்தை வேணாலும் எடுத்துட்டு போங்க, எங்க கிட்ட இருக்கிறது யார் தெரியுமா? ஒரு பக்கம் வைபவ் சூரியவன்சி, இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தாங்க மாட்டீங்கன்ற மாதிரி பவர் பிளேல வந்தவொடனே செமையா. அது எப்படின்னா எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது தான் பாயிண்டே. ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் எடுத்து ஜெய்ஸ்வால் சூரியவன்சி கிட்ட கொடுக்குறாரு, தம்பி நீ அடியே, நீ அவுட் ஆனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட சூரியவன்சியை வந்து கிழிச்சு விட்டார். 43 ரன்னு, அதுலயும் 2 ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் வேற மாதிரி. அங்கேயே ஒரு மொமெண்டம் போயிருச்சு. அதுக்கப்புறம் நீ அவுட்டா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அடுத்து ஜெய்ஸ்வால் டேக் டவுன் பண்றாரு. எப்படி பாருங்க, நீ அடி விட்டு கொடுத்துட்டு இவர் ஆடுறது, அதுக்கப்புறம் இவர் அவுட் ஆனோன்னா நான் டேக் டவுன் பண்றேன்ற மாதிரி அந்த இன்டென்ஷனும் ரோல் கிளாரிட்டி பக்காவா எடுத்துக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கிறாங்க ஆர்ஆர். வேற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவுல ஸ்டக் ஆயிருவாங்களோ, ஏன்னா ஜெய்ஸ்வால் சூரியவன்சி தான் அவங்களோட பில்லர். அவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்ஆர் கொஞ்சம் சரிவானதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து ரியான் பரக்கும் ஒரு இன்டென்ட்டை காமிச்சாரு. அதுக்கப்புறம் டானாவன் ஃபரேரா அப்படியே இம்பாக்ட் பிளேயர் அர்ஷு டூபே கலக்கிட்டாங்க போங்க. வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸு. இதுல குறிப்பா பஞ்சாப் எங்க தோத்து போனாங்க தெரியுமா? இரண்டே பவுலர் லாக்கி ஃபர்கூசன் இன்னைக்கு தான் மேட்ச் ஓபன் பண்ணாங்க. அவர் கொடுத்த ரன் எத்தனை தெரியுமா? 4 ஓவருக்கு 57 ரன். இன்னொரு பக்கம் ஸ்டார் பவுலர் ஹர்ஷதீப் சிங் 68 ரன். 2 பேரே சேர்ந்து 8 ஓவருக்கு 125 ரன் கொடுத்துருக்காங்க. 8 ஓவருக்கு 125 ரன். 8 ஓவருக்கு 125 ரன் நீங்களே கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த டார்கெட்டை ஜெயிக்க முடியும்? அடிச்சதே 222. அதுல 222ல 125 நீங்களே கொடுத்தீங்கன்னா 97 ரன். 97 ரன் 12 ஓவருக்கு அப்படின்னும் போது பாருங்க அந்த டார்கெட் 72 பாலுக்கு 97 ரன்னும் போது அசால்ட்டா கையில மேட்ச் போயிருச்சு ஆர்ஆர் கிட்ட. ஒன்னும் பண்ண முடியாது. ஸோ மேஜர் இன்னைக்கு மிஸ்டேக் என்னன்னா பஞ்சாப் கிங்ஸோட பவுலர் பண்ண மிஸ்டேக் தான். அந்த 2 பவுலர்ஸ் வாரி வழங்கினது தான் மொமெண்டம் போச்சு. இன்னொரு பக்கம் நாங்கள் மொமெண்டத்தை கம்ப்ளீட்டா நாங்களே வச்சுப்போன்னு தரமா பண்ணாங்க. பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும்ன்ற மாதிரி பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு முடிச்சு விட்டாங்க பஞ்சாப்பை அப்படின்றதான் சொல்லணும். இதன் மூலியமா 3வது இடத்துக்கு ஆர்ஆர் அணி நுழைஞ்சிருக்குது மக்களே.